பயனில சொல்லாமையனும் தலைப்பில் பயனில்லாத சொற்களை பேசுதல் இகழ்ச்சி தீமைகள் பல தரும் என்றார். இகழ்ச்சி தீமைகள் பல தரும் என்றாரே. பயன்தரு சொற்களை மட்டுமே சொல்லல் வேண்டும் என்று கூறி பயனில்லாத சொற்களை சொல்லல் வேண்டாம் என்று சொல்கிறாரே வள்ளுவர். இந்த கருத்தை வலியுறுத்தவே சொல் என்றும் இதனை வேண்டாம் என்றும் ஒரே கருத்தை இரு வழியால் சொல்லி வலியுறுத்தும் தன்மையை பாரி. கண்ட கதைகள் பேசி காலத்தையும் சக்தியையும் வீணடிக்கும் நாம் வள்ளுவர் சொல்லும் கருத்தை உள்வாங்கி பயனுள்ள சொற்களை என்றுமே பேசி பேசாது இருந்து மவுனம் காக்க வேண்டும் என்று அறிவாய் கிளியே. சக்தியை திரட்டி சாதனைகள் புரிவாய் கிளியே. புரிவாய் கிளியே. தனக்கு இன்பம் தருமென்று கருதி ஒருவன் பிறருக்கு செய்யும் தீமைகள் பின்னர் தனக்கே தீமை தருவதால் தீமைகளை தீனும் கொடியனவாக எண்ணிச் செய்ய அஞ்ச வேண்டும் என்றாரே வள்ளுவனார். என்று அறிவாய் நீயே, என்று அறிவாய் நீயே. ஒரு இடத்தில் மூண்ட தீயா
இச்சை தீவினைக்கு பதிலாக வரும் தீவினை பயன்கள் கால தேசங்களை கடந்தும் வந்து நம்மிடம் சூழ்வதால் அது தீனும் அஞ்சப்படும் என்ற பொருளில் உரைத்தாரே. தீவினை பற்றி வள்ளுவனார் வாசகம் கேட்கும் கேட்கும் ரீங்கார வண்டே கேள், ரீங்கார வண்டே கேள். வள்ளுவன் போன்று அறமுறை போன எங்கேயும் நீ கண்டதுண்டா? அவன் வாசகம் கேட்டு மனமுருகி என் உடல் மெலிந்து என் கைவளையல் நழுவுகிறதே. வள்ளுவனை கண்டால் ஒரு கால் வந்து உரையாயோ, ஒரு கால் வந்து உரையாயோ. வண்டே நலனுக்கு உதவிடும் பொருட்டே ஒருவன் முயன்று திரட்டிய பொருள் பயன்பட வேண்டும் என்று வள்ளுவனார் சொல்லுவது என்னவென்று ஆராய்ந்தால் தாமே உண்ணுதல் பொருட்டோ சேமித்து வைத்தவை பின்னர் ஏதோ வழியால் இழத்தல் பொருட்டோ அல்லாமல் கல்வி பெறும் மாணவர்கள் வானப்பிரஸ்தம் என்ற வாழ்க்கையில் உள்ளவர்கள் சந்நியாசிகள் என்ற வாழ்வில் உள்ளவர்கள் மற்றும் பொதுவான ஏழை எளியவர்கள் என்ற தகுதியுடையோர் நலனுக்கு உதவிடும் பொருட்டே ஒரு இல்லறத்தான் முயன்று திரட்டிய பொருள் பயன்பட வேண்டும் என்று சொன்னார் என்று நாம் உய்த்துணரல் வேண்டுமே. ஊர்களில் வாழும் மக்களுக்கு ஊரில் உள்ள தண்ணீர் அள்ளும் குளம் நிரம்பிய நீரை கொண்டு மக்களுக்கு அவசிய உதவி செய்வது போலவே உலக ஒழுக்கங்களை விரும்பிச் செய்யும் பெரிய அறிவுடையோனது செல்வம் என்றும் எல்லோர்க்கும் பயன் தர வேண்டும் என்றும் சொன்னாரே வள்ளுவர். செங்கால் நாராய் கழிக்கானல் நாராய் ஒப்புரவறிதலில் வள்ளுவன் சொன்னதை கேட்டீரோ? பறந்து சென்று போகும் இடமெல்லாம் இச்சேதிதனை சொல்லி வருவாயோ? விழிமேல் விழி வைத்து காத்திருப்பேன் நான். வள்ளுவன் வாசகம் எங்கும் செல்ல வேண்டுமே. கழிக்கானல் நாராய் என் சேதிதனை சொல்லி வாராயோ, என் சேதிதனை சொல்லி வாராயோ.
இல்லாதார்க்கு கொடுப்பதே ஈகையெனும் பண்பாகும் என்று மற்றவர்க்கு கொடுப்பது ஏதோ ஆதாயத்தை எதிர்பார்த்து கொடுப்பதாகும் என்றும் சொன்னாரே வள்ளுவர் என்று அறி. இல்லாமை காரணமாக கேட்டு வந்தவனுக்கு வேண்டிய அளவு பொருள் கொடுத்து அவனது இனிய முகத்தை காணும் வரைக்கும் நாம் அவனுக்காக இறங்குதலும் ஒரு துன்பம் என்றாரே. குறைவாக கொடுத்து அவனது முகத்தில் சிரிப்பு இல்லை என்றால் கொடுத்தவனுக்கு அது துன்பம் ஆதலால் வேண்டிய முழுவதும் கொடுத்தலே ஈகை என்று கூறாது கூறினாரே அவர். பசியை பொறுத்து கொள்ளும் தவ வலிமை ஒரு சிறந்த ஆற்றலாகும் என்றும் ஆயினும் பசித்திருக்கும் ஒருவருக்கு உணவு அளிக்கும் ஆற்றலே அதனினும் சிறந்த ஆற்றல் என்ற நுண்ணிய இக்கருத்தை யாராயின் பிறருக்காக வாழ்வதே எல்லாரமும் என்று ஆகிறதே. கார்முகில் கண்டு தோகை விரித்து ஆடும் மயிலே சொல்வேன் கேள் வள்ளுவன் ஈகை என்றொரு பாடம் சொல்வது எல்லாம் கேட்டனையோ. வாழும் வழிகள் எல்லாம் சொல்லும் வள்ளுவனை நீயும் கண்டதுண்டா? வாசகம் கேட்ட நாள் முதலாய் நான் உறக்கம் எல்லாம் ஒளிந்து உரையாடல் என எதுவும் மற்ற அவனை நினைந்து வாடுகிறேன். கார்முகில் கண்டு தோகை விரித்து ஆடும் மயிலே சொல்வேன் கேள் வள்ளுவன் ஈகை என்றொரு பாடம் சொல்வது எல்லாம் கேட்டனையோ கேட்டனையோ. பொருளில்லாதார் குணங்களை அழிக்கும் பசியை நாம் போக்க வேண்டும் என்றும் அதுவே ஒருவன்தான் தேடின பொருள் தனக்கு உதவ வைக்கும் இடமாகும் என்றும் சொல்லி ஈதலறமே ஒருவனை கேடில் இருந்து காக்கும் மரம் என்று சொன்னார் போலுமே. பகிர்ந்து உண்ணும் பழக்கமுடைய
உடையார்க்கு பசி எனும் தீப்பிணி அணுகுவதில்லை என்று அறியாயே. இப்பசியானது உடலில் நின்று ஞான ஒழுக்கங்களை அளிப்பதால் அது தீப்பிணி என்றார் போலுமே. வறியவர்க்கு எதுவும் அளித்திடாமல் ஈட்டிய பொருள் அனைத்தையும் இழந்திடும் ஈவு இரக்கமற்றோ. பிறர்க்கு வழங்கி மகிழ்வதில் ஏற்படும் இன்பத்தை அறிய மாட்டார்கள் போலும் என்று ஐயம் உரைத்தாரே. கார்முகில் கண்டு தோகை விரித்து ஆடும் மயிலே சொல்வேன் கேள். வள்ளுவன் ஈகை என்றொரு பாடம் சொல்வது எல்லாம் கேட்டனையோ. வாழும் வழிகள் எல்லாம் சொல்லும் வள்ளுவனை நீயும் கண்டதுண்டா? வாசகம் கேட்ட நாள் முதலாய் நானூன் உறக்கம் எல்லாம் ஒளிந்து உரையாடல் என எதுவும் மற்ற அவனை நினைந்து வாடுகிறேன். கார்முகில் கண்டு தோகை விரித்து ஆடும் மயிலே சொல்வேன் கேள்.